ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறுகடி காசையில் என்னெல்லாம் நினச்சி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். பாட்டி பழைய ஃபோட்டோஸ்லாம் ஸ்ருதிக்கிட்ட காமிச்சிட்ருக்காங்க. அதில் ரவியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஸ்ருதி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளை சாரையும் விஜயாவும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு முத்து மீனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. பாட்டி நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலை சார் விஜயாவும் போட்ட சண்டை, இப்போ அவங்களுக்கு சமாதானம் ஆகிறதுக்காக எல்லாரும் போட்ட எஃபெக்ட், இது எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததில் ரவி ஸ்ருதியை பின்னாடி கட்டி பிடிக்கிறாரு. ஸ்ருதி ஓங்கி ஒரே அடி அடிச்சிடுறாங்க ரவியை. ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை குழந்தை பெற்றுக்கெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை, நான் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் வாடகை தை மூலமாக தான் பெற்றுப்பேன் அப்படின்னு சொல்லவும் ரவி ஷாக் ஆகிடுறாரு. என்னடி வளர்ற, அது ஒரு நல்ல ஃபீலிங், அதை வேண்டான்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்ல, உனக்கு வலிச்சா உனக்கு தெரியும், எனக்கு தானே வலிக்க போகுது, குழந்தை வேணும், நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, உங்கள் வீட்டில் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ரவி சொல்கிறாரு. அவங்களாம் ஏன் ஒத்துக்கணும், நான் தான் இதை பற்றி முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரி வீடு இப்போதைக்கு அதை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படின்னு ரவி சொல்கிறார். நீ எப்போ கேட்டாலும் என்னோடய முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. அடுத்தது இல்லை மனோஜ் நடுராத்திரிலாம் தூங்காமல் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு. என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவருக்கு லெட்டரை காமிக்கிறாங்க. எல்லாரும் மேலே திருட்டு பழி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகும், இந்த மாதிரி ஒரு லெட்டரை காட்டி எஸ்கேப் ஆகலாம் பார்க்குறியா அப்படின்னு விஜய் சொன்னாங்க. இல்லை என்னை சுற்றி இருக்கிற யாரையும் என்னால் நம்ப முடியாது, ஒருவேளை நீ தான் நான் உன்னை மாட்டி விட்டேங்கிறதுக்காக இந்த மாதிரி பார்வதி ஆண்டி கூட சேர்ந்து பண்ணுறியோ அப்படின்னு சொல்லவும் விஜயா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உன்னை எல்லாம் பிள்ளையா பெத்தனை, எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரூமுக்கு போயிடுறாரு. கடவுளை இவனுக்கு கொஞ்சமாவது உலக அறிவை கூட அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வேண்டிக்கிறாங்க. அடுத்த சீனில் முத்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வராங்க, அவங்க ஃப்ரெண்டை. அவங்க அப்பா கிட்ட கார் சாவியை கொடுத்துட்டு இதை நீ உன் கையால் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் கார் சாவி வாங்கிக்கிறாரு. இதே மாதிரி நீ சீக்கிரமாக கார் வாங்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்களுக்கு விஷ் பண்ணுறாரு. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.